ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன மெசேஜ் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ப்ளூ கலர் ஹார்ட், பி மைன். Okay. Pile number 2, you rock, pink color heart. Pile number 3, I love you, red color heart. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் பி மைன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Hold your vision, fixed moon. Okay. Longing for home, main taken. Individuality. ஸோ பைல் நம்பர் 1, உங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் இந்த டைமில் வந்துட்டு கிவ் அப் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. கிவ் அப் இன் த சென்ஸ் எய்தர் வந்துட்டு நீங்கள் ஒரு சில பேர் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கனாலும் அந்த டிசர்விங்கான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து இல்லை. ஒரு டாக்ஸிக் இல்லைன்னா வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்த் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானை பொறுத்த வரைக்குமே உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த உங்கள் ஒர்த்தை பற்றி யோசிங்க. உங்களவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கீங்க, பட் அதில் நீங்கள் இருக்கக்கூடாது. அதிலிருந்து வெளியே வாங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு லவ்வே இல்லையோ, மரியாதை இல்லையோ, அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட எதிர்காலம் ரிலேட்டடாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு குழப்பி இருக்கு. இங்கே எல்லா பக்கமுமே வந்துட்டு ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. நிறைய குழப்பங்கள் இருக்கு எதிர்காலம் ரிலேட்டடாக. ஸோ விஷன்ஸ் இப்போ வரைக்கும் இல்லை. ஃபார் பைல் நம்பர் 1க்கு ஆசைகள் இருக்கு, ஆனால் விஷன்ஸ் இல்லை. இது வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், இல்லை டாக்ஸிக் பாண்டிங்கில் இருக்கலாம். ஸோ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. ஸோ ஹோல்ட் யுவர் விஷன்ங்கிறதே அதுக்கு தான். டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கான பார்ட்னர் இருப்பாங்க, கிடைப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ஒரு வெரி நியரில் தான் இருக்காங்க. ஆக்சுவலி வெரி சூன் வந்துட்டு ஒரு சில பேர் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ளே போவீங்க. ஸோ அதில் நோ டவுட். ஓகேங்களா? உங்களோட டெஸ்டினி இஸ் ஃபிக்ஸ்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கான ஒரு பர்சன் டெஃபினெட்லி உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேங்களா? அது வந்து யார் பிரிக்கணும்னு நினச்சா கூட, யார் வந்துட்டு ஜெலஸால் ஏதாவது ட்ராமா பண்ணணும்னு நினச்சா கூட சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு பார்ட்னர், அந்த லவ், அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரஸ்ட். அதே மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, உங்களுக்கானது ஏதோ உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு. கவலையே படாதீங்க, உங்களுக்கானது உங்களை விட்டு போகவே போகாது. ஓகேங்களா? அண்ட் கொஞ்சம் கிரவுண்டிங் இஸ் நீடட்.
இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கீங்க. உங்க மைண்ட் செட்லயும் சரி, உங்க எமோஷனல்லையும் சரி, ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கம் பேக் ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க இந்த ப்ரெசன்ட் வேர்ல்டுக்குள்ளார வாங்க. எய்தர் ஃபேண்டசியில் இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கற்பனை உலகத்தில் இருக்கீங்க. ஜஸ்ட் கம் பேக், பி ப்ரெசன்ட். ஓகேங்களா? See, possessive partners மெயின்டைன் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த டாக்ஸிக்குங்கிறது அதுதான். உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்க்கு காரணமே வந்து பொசசிவ் தான். ஐதர் வந்து உங்களோட பார்ட்னர் உங்க மேல பயங்கர பொசசிவா இருப்பாங்க, ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நீங்க செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப பொசசிவான ஒரு பார்ட்னரா இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்க பார்ட்னரை பத்தியே யோசிக்கிறது, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பண்றாங்க, எக்ஸ்ட்ரீம் பொசசிவ். ஸோ இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறதே காணும். ஒன்ஸ் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளார வந்துட்டீங்கன்னாவே ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கிரவுண்டிங்கே இருக்காது. 24/7 வந்துட்டு பார்ட்னரை பத்தி தான் நினைக்கிறது. ஸோ கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகேங்களா? இது வந்து இப்போ கரண்ட்லி இருக்கிற ரிலேஷன்ஷிப்லயும் சரி, வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்லயுமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கவனிக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்துட்டு இஃப் யூ சிங்கிளா இருந்தீங்கன்னா வரக்கூடிய பார்ட்னர் பொசசிவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களுக்கு கரண்ட்லி வந்து இப்போ நீங்க கமிட்டடா இருக்கீங்க, இல்ல மேரேஜ் ஆல்ரெடி பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த பொசசிவ்னஸ் ஒரு மேஜர் ரீசனாக இருக்கலாம். வெரி ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ். எஸ்பெஷலி இதுவுமே வந்து ரிலேஷன்ஷிப் பேஸில் தான் வருது. ஓப்பன் கம்யூனிகேஷன் தேவை. அதாவது உங்களோட பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு 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 ஏதோ ஒரு உண்மையோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்துட்டு இஃப் யூ ஆர் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கு உங்க 2 பேர்த்துக்கு நடுவில். அது வந்துட்டு எய்தர் உங்க பார்ட்னர் டைரக்டா உங்ககிட்ட சொல்ல வாய்ப்புகள் இருக்கு, அப்படி இல்லைன்னா இன்டைரக்டாவது வந்துடும், ஏதோ ஒரு உண்மை தெரிய வரும். ஓகேங்களா? ஒரு நியூ ப்ரப்போசல் ஆல்சோ வருது. வெரி மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்துட்டு இருக்கும் அந்த பர்சன் கிட்ட. அதோட பொசசிவ்னஸ் ஆல்சோ இருக்கும். பைல் நம்பர் 1, உங்களுக்கு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குங்க வரக்கூடிய டேஸ். எஸ்பெஷலி வந்துட்டு இனி இவ்வளவு நாளாக வந்துட்டு கெரியர் மட்டும்தான் உங்களுக்கு ஹை ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கும். கெரியர் ரிலேட்டடாக நிறைய மெசேஜஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் போய் ப்ரே பண்ணுறீங்கன்னாலுமே உங்களுக்கு கெரியரில் இருந்த பிளாக்கேஜ் விலகி இருக்கும், ஃபினான்ஷியலில் இருந்த பிளாக்கேஜ் விலகி இருக்கும். ஆனால் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட வேண்டுதலுக்கு வந்து பதிலே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கான பதில் வந்துட்டு இந்த டைமில் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களோட குழப்பத்துக்கு இது கிடைக்குமா, இது நடக்குமா, இது மாறுமான்ற குழப்பத்துக்கான பதில் டெஃபினெட்லி சிவபெருமான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எஸ், ஒரு குட் நியூஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் குட் நியூஸ் தராங்க சிவபெருமான் வந்துட்டு. இந்த ஒரு லவ் லைஃப், அதாவது எமோஷ்னலி மனதளவில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு வரக்கூடிய டேஸ்ல வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஆல்சோ இருக்கு ஃப்ரம் யுவர் பார்ட்னர். இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தவங்க லவ்டு ஒன்ஸ் கிட்ட, இல்லை ஒரு க்ரஷ், இல்லை ஒரு ப்ரப்போசல், ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. அதுக்கு வந்துட்டு எஸ் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி வந்துட்டு டாக்ஸிக் பாண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஒர்த், இண்டிவிஜுவாலிட்டியை பாருங்க.
ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கான லைஃபே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களோட வாய்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்துட்டு உங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணணுமோ அது கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஒரு ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழப்பத்துக்கான தெளிவு அண்டு சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு சிவபெருமான் வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு கீப் ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. ஆல்வேஸ் ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. எப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கோ, டவுட்டாக இருக்கோ, இல்லை ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கிறப்போ இந்த மந்திரத்தை ஆஃபன் சொல்லிகிட்டே இருங்க. அண்ட் வென் யூ ஆர் ஹாப்பி ஆல்சோ, ஹாப்பியாக இருக்கிறப்பவுமே வந்துட்டு சொல்லுங்கள். டெஃபினெட்லி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 1. தேங்க்யூ. pile number 2. யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் ஹார்ட் யூ ராக் இதை எடுத்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். End of a tough cycle approaches. Full moon in Capricorn. Avoid settling for less than you deserve in love. Okay. Pile number 2. உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் எண்ட் ஆஃப் அ டஃப் சைக்கிள் அப்ரோச்சஸ்ங்கிறது டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ டே டு டே லைஃபே வந்து ஒரு பாரமாக இருக்க மாதிரி இருக்குது ஃபார் pile number 2க்கு. ஸோ அந்த பாரங்கள் இறங்கும். ஓகேங்களா? அண்டு அன்லக்கின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ரீசெண்ட் டைம்ஸில் லவ் விஷயத்துலையும் சரி, லைஃப் விஷயத்துலையும் சரி, நான் ரொம்ப அன்லக்கியாக இருக்கேன் அந்த மாதிரி வந்துட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ், இனி அந்த ஒரு விஷயம் மாறப்போகும். அண்ட் ஆல்சோ டிவைனோட பிளான் படி தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கரண்ட்லி உங்கள் லைஃப்பில். ஓகே. அண்டு உங்களுக்கு ப்ராபப்ளி இந்த மந்த் எண்டுக்குள்ளார இல்லை அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சைன் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் சைன் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஏதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மொமெண்ட் வந்துட்டு நடக்கும். ஸோ பி ப்ரெசன்ட். ஓகேங்களா? அண்ட் ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்கள் லைஃப்பில் க்ரஷ் இருக்காங்க, எஸ் அவங்களை பிடிச்சிருக்கு, ஒன் சைடாக நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் சைன் எதிர்பார்க்க முடியும். அண்ட் அவாய்ட் செட்டிலிங் ஃபார் லெஸ் தேன் யூ டிசர்வ் இன் லவ். அதாவது உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. ஓகே, பார்ப்போம். இந்த இடத்துல வந்து சிவபெருமான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா செல்ஃப் லவ் நிறைய வேணுங்க. செல்ஃப் லவ் டெஃபினெட்லி நிறைய வேணும். அண்டு இப்போ உங்களை சுற்றி வந்துட்டு ஒரு சில உறவுகள் வந்து உங்களை ரொம்ப வந்து நெகட்டிவாகவே கொண்டு போகுது. நீங்களே உங்களை நெகட்டிவாக நினைக்கிற அளவுக்கு கொண்டு போகுது. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரீமர். pile number 2 நல்ல ட்ரீம் பண்ணுவீங்க, நல்ல விஷன்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப ப்ராடான ஒரு விஷன்ஸ் தான் இருக்கும் ஃபார் pile number 2க்கு. ஆனால் சுற்றி இருக்கவங்க வந்துட்டு சும்மா ஏதாவது உங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது, இல்லை உங்களோட வர்த்து புரியாமல் நீங்கள் இதுக்கெல்லாம் டிசர்விங் இல்லைங்கிற மாதிரி ஆஃபன் சொல்லிகிட்டே இருக்காங்க. விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, இல்லை சீரியஸாக சொல்கிறாங்க. அது உங்களோட சப்கான்ஷியஸில் ஏறிடுது. ஸோ நீங்களே வந்துட்டு இப்போது நீங்களே டிஃப்ரென்சஸ் யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி வந்து ரொம்ப நல்ல ஒரு ட்ரீம் இருக்கும், நல்ல விஷன்ஸ் இருக்கும், நல்ல பெரிய பெரிய விஷயங்கள் மேலே ஆசைப்படுவீங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயங்கள் மேலே உங்கள் ஆசை கிடையாது. அதுக்கு நான் டிசர்விங்கே இல்லைங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. ஏன்னா சுற்றி இருக்கவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் வந்து ஏற்றி விட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிசர்விங்கே இல்லை, ஒரு சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து லைஃப்பில் ரிசீவ் பண்ணணும், நல்ல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயங்கள், இல்லை ஒரு நல்ல ஒரு குட் சோல்ஸ், நல்ல ஒரு பெரிய ஒரு பர்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணவே தகுதி இல்லை. இது மாதிரி நீங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பீப்புள் கிட்ட இருந்து விலகுங்க. யார் அந்த மாதிரி பண்றாங்களோ, அது வந்து விளையாட்டா பண்ணாலும் சரி, சீரியஸா அந்த மாதிரி பேசினாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க. அவங்க உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கட்டும், வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ், க்ளோஸ் கசின்ஸ், ஃபேமிலி, தள்ளி நிக்கணும். அவங்க கூட இருக்க இருக்க நீங்க உங்க லைஃப்ல வந்துட்டு எந்த அளவுக்கு பேஷனா இருக்கீங்களோ அது எதுவுமே வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய சயின்ஸ் இடையில கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டா இல்ல கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட ஃபைட்ஸ் வந்திருக்கலாம், உங்களுக்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க 2 பேரும் டிஸ்டன்ஸா இருக்கணும்னு ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த பர்சன் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகியிருக்கீங்களா? ஒரு சில பேர் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆகவே இல்லை. உங்களுக்கு சிவபெருமான் வந்து நீங்க டிஸ்டன்ஸ் ஆறதுக்கு ஒரு சூழ்நிலை கொடுத்தும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கல. ஒரு சில பேர் என்ன இருக்கு, நீங்க டிஸ்டன்ஸ் ஆகியிருக்கீங்க, அந்த பர்சன் கிட்ட இருந்து விலகி இருக்கீங்க, பிசிக்கலி விலகி இருக்கீங்க, ஆனா எமோஷனலி சரி மென்டலி சரி அவங்க என்ன சொன்னாங்களோ இது வரைக்கும் அது எல்லாம் உங்க மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. சப்கான்சியஸ்லி அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது உண்மைங்கிற மாதிரி ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பர்சன்ஸாக இருக்கட்டும், அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிமூவ் பண்ணுங்க உங்க லைஃப்ல இருந்து. ஓகேங்களா? உங்களோட ஒர்த் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது எப்படி தெரியும் அப்படின்னா, எய்தர் நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு மோட்டிவேஷனல் புக்கு படிக்கிறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்குறீங்களா, இல்ல ஏதாவது ஒன்று வந்து செய்யுங்க. இல்ல கோ ஃபார் சம் டிராவல் போகலாம், யூஸ்ஃபுல்லான ஒரு டிராவல் போங்க. உங்களோட ஃபேவரட் பர்சன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து நீங்க ஆக்சுவலி வந்து ஒரு நல்ல ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்கும், ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணக்கூடிய பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு நியூ பர்சன்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். யூ கேன் மேக் நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன், அந்த மாதிரி நெகட்டிவ் பர்சன்ஸ் விட்டு வெளியே வாங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இவ்வளவு நாளா ஒரு டஃப்பான ஒரு மொமெண்ட்டை கொடுத்ததே அவங்க தான் உங்க லைஃப்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு அவங்க உங்க லைஃப்பை விட்டு விலகிறதுக்கான டைம் வந்தாச்சு. விலக்கி வைக்கிறது உங்களோட இது. இப்பதான் சொன்னேன், டெவில் கார்டு வந்திருக்கு. அவங்களோட பிடியில இருந்திருக்கீங்க, ரைட்? அந்த டாக்ஸிக் பர்சனோட பிடியில இருந்திருக்கீங்க. அவங்க வந்து உங்களை எமோஷ்னலி அண்ட் ஆல்சோ மென்டலி வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும், ஒரு நல்ல ஹோப் ஆல்சோ இருக்கும். இந்த டைமில் வந்துட்டு உங்களோட ஒர்த் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே? அவங்க வந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒரு டார்க்னஸ் தாங்க, ஒரு இருட்டு தான். ஓகேங்களா? இது வரைக்கும் சரி உங்க லைஃப்ல அவங்க ஒரு இருட்டா தான் இருந்திருக்காங்க. அவங்கள விட்டு விலகி வருது இல்ல அவங்கள தள்ளி வச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு வெளிச்சம் இருக்கும். தெர் இஸ் லாட் ஆஃப் ஹோப் இருக்கு உங்களுக்கு. உங்க எதிர்காலம் நல்லா பிரைட்டா இருக்கும். நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு. இப்போ ஒண்ணுமே எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான ஐடியாஸாவது உங்களுக்கு கிடைக்கும். Chariot. உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் பீப்புள் ரிலீஸ் ஆனாவே எய்தர் நீங்க உங்களோட வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சுட்டு தனியாவே உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் லீட் பண்ணுவீங்க. அந்த தைரியம் வந்துடும். இப்ப அந்த தைரியம் இல்லாததுக்கு காரணம் வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்களுக்குள்ளே இருக்கு. ஓகேவா? ஸோ அது விலகிறப்போ வந்துட்டு தானா தைரியம் வந்துடும். உங்க லைஃப் நீங்களே பார்த்துக்குவீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய அந்த நியூ ஜேர்னியில் டிவைனோட சப்போர்ட் இருக்கும், யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்கும், அவங்களோட கைடன்சஸ் டெஃபினெட்லி இருக்கு, சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் உங்களை வழி நடத்துவாங்க. அந்த பர்சன்ஸை யூனிவர்ஸ் சென்ட் பண்ணுவாங்க உங்க வாழ்க்கையில. ஓகே? pile number 2.
see you got a gun வந்திருக்கு. ஓகே, see இதுவுமே வந்துட்டு ஒரு வார்னிங் சைன் தான். ஓகேங்களா? ஸோ ரிமூவ் தட் பர்சன். அந்த பர்சன் வந்துட்டு ஸ்ட்ராங்லி 100% நெகட்டிவ். இதுதான் வந்து உங்களுக்கு பெரிய பிளாக்கேஜ். அதுதான் திரும்ப திரும்ப எத்தனை கார்டு எடுத்தாலும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் அது ஒரு மெசேஜ் சொல்லிட்டே இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், இந்த பர்சன் தான் எனக்கு அப்படி பண்றாங்க. ஒரு சில பேரோட லைஃப்ல மோர் தென் 1 பர்சன் இருக்காங்க. எத்தனை பர்சன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுங்க. நீங்க தனியா கூட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட மட்டும் வேண்டாம். ஓகே, ஸோ ஃபவுண்டேஷன் செட் பண்ணக்கூடிய ஒரு டைம். உங்கள் லைஃப்பில் ஃபியூச்சருக்கான ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவிட்டி தானாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாக வந்துட்டு செட் ஆகிடும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இந்த டைமில் சொல்கிறாங்க. யூ டேக் இட் அஸ் அ வார்னிங் ஆல்சோ. அது ஒரு வார்னிங்காக கூட எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீரியஸாக வந்துட்டு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ ரெட் கலர், உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். நத்திங் இஸ் yet set in stone. Okay, beautiful. Leap, dreams. Pile number 3, look to your dreams, they hold all the answers you seek. You go first, the universe will catch you. Nothing is yet set in stone. Clear messages வந்திருக்கு. Pile number 3, see pile number 3 பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதாவது நிறைய சேஞ்சஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸாவது உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆல்ரெடி. அப்படி இல்லைன்னா இனிமேல் டெஃபினெட்லி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துமே உங்களோட ஹேபிட்ஸ், உங்கள் பிஹேவியர், நீங்கள் வந்து லைஃப்பை அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம் எல்லாத்திலுமே வந்து மாற்றங்கள் இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சில பேர் வந்து ரொம்ப வந்துட்டு சிவபெருமானை கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய சிவன் கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வந்து டெய்லி கும்பிட்டுட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு அவங்க காட்சி கொடுத்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு சயின்ஸ் அவருக்கு சிவபெருமான் கிட்ட இருந்து வரும் இல்லையா. ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் பார்க்குறீங்க, ஆல் ஆஃப் அ சடன் சிவன் கோயிலோட இது வரும். சிவபெருமான் இருந்து ஒரு மெசேஜ் இல்லை ஒரு சாங், ஏதோ ஒன்று மைண்டில் நினச்சிட்டே இருப்பீங்க, திடீர்னு சாங் எங்கேயோ ப்ளே ஆகும். ஸோ ஏதோ ஒரு மூலயமா உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் அவ்வளவுக்கும் கிடையாது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக இருக்கீங்க. எஸ்பெஷலி சிவபெருமான் மேலே நம்பிக்கை பயங்கரமாக இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் இனிமேல் வந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தைரியமாக செய்யுங்க. சிவபெருமானோட ஒரு சப்போர்ட் அண்ட் ஒரு பிளெஸிங்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதுக்குள்ள என்ன அப்படின்னா உங்களோட விஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிசிக்கலி மட்டும் கிடையாது, மென்டலி ஆல்சோ உங்க விஷன் லெவல்லையுமே வந்துட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு இது வேணும் அப்படின்னா அது நினைச்சு நீங்க வந்துட்டு அதிகமா அதை பத்தி நினைச்சிட்டே இருங்க. நைட்டு வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருங்க. டெஃபினெட்லி உங்க ட்ரீம்ஸ் ஹோல்ட் ஆல் த ஆன்சர்ஸ். உங்களோட கனவு தான் வந்துட்டு உங்களுக்கான ஒரு கீ. ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா, மனசுல குழப்பம் இருக்கா, வர ட்ரீம்ஸை யோசிங்க. ஒரு சில சம்பந்தமே இல்லாம ஒரு சில பர்சன் உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ட்ரீம்ஸ்ல என்னென்னமோ வந்து இருக்கும். நீங்க கூட வந்து ஒரு சில பேர் எனக்கு என்னென்னமோ கனவு வருது ஆனா சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது சம்பந்தம் இருக்கு, நீங்க ரிலேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி வந்துட்டு நீங்க கேட்குற கேள்விக்கான பதில் உங்களோட ட்ரீம்ஸ்ல இருக்கு. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வேணுமோ அதை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிங்க. அதை பத்தின
மைண்டில் அதை பற்றி யோசிக்க ஐ மீன் பாசிட்டிவாக நினைக்கணும். அது உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி நினைக்கணும். அப்படி நினைக்க நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது எனக்கு கிடைக்குமா, இந்த பர்சன் என் லைஃப்பில் வருவாங்களா, இந்த ட்ரீம்ஸ் எனக்கு கிடைக்குமா, இந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா, கிடைச்சா நான் அதை எப்படி செய்வேன், இந்த மாதிரி ஒரு லிமிட்டிங் பிலீவ்ஸை எடுத்துகிட்டு வராதிங்க. இந்த டைமில் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எது செய்கிறதா இருந்தாலும் பாசிட்டிவாக செய்யுங்க. சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யூனிவர்ஸ் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் உங்க லைஃப்ல வந்து இப்ப கரண்ட்லி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்சஸ் பீரியட் தான் நடந்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்லயும் சரி, உங்க சுத்தி இருக்கிறதுலயுமே வந்துட்டு மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்துட்டு இன்னும் செட் ஆகலைங்க. இதுதான் என் லைஃப், இதுதான் என் ஃபியூச்சர்னு வந்துட்டு நீங்க முடிவே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க இன்னும் மாற்றத்துக்கான அந்த ஒரு ஜேர்னில தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதாவது உங்க லைஃப் பாத்தீங்கன்னா, வாவ், சரி ஓகே நான் சொல்றேன், உங்களோட லைஃப் வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி. எப்போ எது நடக்கும்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். எல்லாமே திடீர்னு நடக்கும். நீங்க எது வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது. நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாம ஒரு விஷயம் இருப்பீங்க, அது ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி உங்க லைஃபே ஒரு மிஸ்ட்ரி தான். எப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னே தெரியாது. பட் ஒரு சில விஷயங்கள் உங்களோட கர்மா பேசிஸ்ல தான் நடக்குது. மோஸ்ட்லி ஃபார் பைல் நம்பர் 3, உங்க லைஃப்ல நீங்க உங்க பாஸ்ட் லைஃப் இல்லைன்னா உங்களோட பிகினிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் லைஃப்ல அண்ட் உங்களோட ஃபேமிலி கர்மாஸ், இது எல்லாமே ஒரு கோர்வையா தான் வந்து உங்க லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் சி, உங்களுக்கு டெவில் கார்டு வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட். இது என்ன அப்படின்னா, இங்கே நான் சொல்லியிருந்தேன், நத்திங் இஸ் எட் செட் இன் ஸ்டோன். எதுவுமே வந்துட்டு நிலையா நிக்கல, இந்த மாற்றங்கள் நிறைய இருக்குன்னு. எந்த ஒரு பர்சன் உங்க லைஃபை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க கண்ட்ரோல்ல நீங்க போகணும்னு நிறைய ஒரு கேம், மேனிப்புலேஷன் கேம், நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. உங்களை வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்திருப்பாங்க. மைண்டை ஃபுல்லாவே வந்துட்டு என்ன சொல்றதுக்கு, ஸ்ட்ரிக்டா அவங்க சொல்றதா நீங்க கேட்கணுங்கிற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாறும். ஓகேங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்க கேட்பாங்க. எல்லாமே மாறும். எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க நெகட்டிவா அவங்க லைஃப்ல இருந்தாங்களோ, டேஞ்சர் பர்சன் மாதிரி இருந்தாங்களோ அப்படியே மாறும். ஃபியூச்சர்ல அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுங்கிறது அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ உங்க லைஃப்ல என்ன வேணா நடக்கட்டும், உங்களோட இன்னர் சைல்டு மட்டும் எஃபெக்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்காது. ஜஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். உங்களோட இன்னர் சைல்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கு, அதை மட்டும் மாற்றவே மாத்தாதீங்க. நான் ரூடான பர்சனா மாற போறேன், எல்லாத்தையும் நான் யாரெல்லாம் நான் ஹர்ட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் நான் திருப்பி ஹர்ட் பண்ண போறேன், அப்படி மட்டும் பண்ணாதீங்க. ஸோ சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் மாத்துவாரு. ஸோ ட்ரஸ்ட். ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல நியூஸாக தான் வந்திருக்கு. அண்ட் கோர்வையா ஒரு ஆன்சரும் வந்திருக்கு, உங்களுக்கு கேட்ட கேள்விக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ ஆஃபர், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வரும். அதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து டெசிஷன் எடுத்து. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்ன தெரியுமா, இனிமேல் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த மொமெண்ட்ல இருந்து என்ன ஒரு முடிவை எடுக்கிறீங்களோ அது வந்துட்டு ஃபியூச்சரை நோக்கி எடுங்க. இல்லை எனக்கு இந்த பர்சன், இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு சில மேஜர் டெசிஷன் எடுக்க பயப்படுறதுக்கு ரீசன் ஒரு சில பர்சனாக இருக்கலாம். அவங்க அதை ஸ்பாயில் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து ஈவிலை வச்சிருவாங்கன்னு நீங்கள் எந்த ஒரு மேஜர் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்க. பட் அதுக்காக உங்கள் லைஃப் லீட் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்ல ஒரு மேஜர் டெசிஷன்ஸ் எடுங்க. பிகாஸ் உங்கள் ஃபியூச்சர் எல்லாமே வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபியூச்சர் பாயிண்ட்ல வச்சுட்டு டெசிஷன்ஸ் எடுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜாக வருது. ஸோ பார்ப்போம். பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு ஸ்ட்ராங் பட்டர்ஃப்ளை வந்திருக்கு, லவ் ஹார்ட் வந்திருக்கு. அண்ட் ஸ்ட்ராங்லி நீங்கள் வந்துட்டு டெய்லி சன் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் டெய்லி ப்ரேயர் கண்டிப்பாக மார்னிங் ப்ரேயர் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ஃபார் பைல் நம்பர் 1க்கு. உங்கள் கெரியர் ரிலேட்டடாக கொஞ்சம் சீரியஸாக இருங்க. அண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்க பாருங்க. பிகாஸ் பைல் நம்பர் 3 கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்து எந்திரிங்க.
அண்ட் ஆல்சோ வந்து ப்ரேயர், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்து மார்னிங் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், யூ கேன் சி பட்டர்ஃப்ளைஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அண்ட் உங்களோட ஹார்ட் சக்ரா ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த டைமில். ஓகே, ஸோ கனெக்ட் வித் மோர் ஆஃப் பிரைட் லைட், அதாவது மோஸ்ட்லி டார்க்ல இருக்காதீங்க, வெளிச்சத்தில் வந்துட்டு இருங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ சிவபெருமான் வந்துட்டு இந்த 3 பாயிண்ட்லையுமே வந்துட்டு டிஃப்ரெண்டான மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராங் சேஞ்சஸ் டெஃபினெட்லி நடக்கும். அண்ட் சிவபெருமானோட பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ இருக்குங்கிறத நிறைய இடத்துல வந்துட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை ஆல்வேஸ் சொல்லிட்டே இருங்க. ஸோ டெஃபினெட்லி சிவபெருமானோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ.